ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் கிட் யூஸ் பண்ணுறது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ கிட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, விண்டோஸில் எப்படி கன்ஃபிகர் பண்ணிக்கிறது, அதே மாதிரி விஎஸ் கோடில் எப்படி அது ஒர்க் பண்ணுதா, ப்ராப்பராக கன்ஃபிகர் ஆகிருக்காங்கிறது செக் பண்ணி பார்க்குறதுங்கிற சம்மந்தமாக பார்ப்போம். ஸோ அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட் ஹப்பில் வந்துக்கிட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதையும் அதோட அதை எப்படி லிங்க் பண்ணுறங்கிற சம்மந்தமாகவும் நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். பட் இதில் பார்த்தீங்களா இருந்தால், ஸோ கிட்ங்கிறது எதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுறது, நிறைய பேருக்கு நிறைய கன்ஃப்ளிக்ட் இருக்குது. கிட் அண்டா என்ன, கிட் ஹப் அண்டா என்ன, இந்த மாதிரியான கன்ஃப்ளிகேட்டட் எல்லாம் இருக்குது. ஸோ கிட் வந்துக்கிட்டு 2005 ஒரு இன்வென்ட் பண்ணப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இது வந்துக்கிட்டு டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லுவோம், DVCSன்னு சொல்லி. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுறேன். ஸோ பில்ட் பண்ணும்போது நான் ஒரு ஃபீச்சர்ஸை நான் ஆட் பண்ணிவிட்டு போவேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு கஸ்டமர்கிட்ட நான் கொண்டு போய் இந்த சாஃப்ட்வேரை காட்டும்போது, இல்லை ப்ரீவியஸ் ஃபீச்சர்ஸே நல்லா இருந்ததுங்க, நம்ம கோட்ஸ் அவ்வளோதையும் அழிக்கவுமே இல்லை அது இல்லையா. ஸோ அப்போ ப்ராப்பராக நாம் கிட் யூஸ் பண்ணோம்னு சொன்னால் ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸுக்கு போய்க்கலாம். அப்போ அதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கோடில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறீங்கிறத பார்க்கலாம், ப்ரீவியஸான கோட்ஸுக்கு போய்க்கலாம். நிறைய டெவலப்பர்ஸ் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டில் வேலை செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ப்ராஜெக்டை கிட் ஹப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வந்துக்கிட்டு எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸுக்கு இந்த கிட்டுங்கிறது நமக்கு முக்கியமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆரம்பத்தில் இருந்து பார்க்கும்போதே நம்ம கிட்டையும் இன்க்ளூட் பண்ணி நம்ம படிச்சுக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு நாலேஜையும் நம்ம கெயின் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அது இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா ஃபண்டமெண்டலாக உங்களுக்கு தேவைப்படுற சில கன்ஃபிகரேஷன்ஸ் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, என்னென்ன இருக்கணும்னு சொல்லி. ஓஎஸ் வந்துக்கிட்டு Windows 10 இல்லாட்டி Windows 11 இருக்கணும். அதே மாதிரி RAM 8GB ரெக்கமெண்டட், ஆனால் 4GB இருந்தாலும் வேலை செய்யும். ஸ்டோரேஜ் வந்துக்கிட்டு 500 MB குறைஞ்சது இருக்கணும். இன்ஸ்டாலேஷன் ஸ்பேஸ் தான் இது வந்துக்கிட்டு. ஸோ இது இருந்தால் ஓரளவுக்கு ஒர்க் பண்ணும். பட் ஆனால் 500 MB மட்டும் இருந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடலாது. ஸோ ஃப்ரீ ஸ்பேஸஸ் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி ப்ராப்பர் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருக்கணும். ஸோ நீங்கள் கூகுளில் போயிட்டு கிட் என்று சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன பண்ணும், கிட்டுக்குரியது வந்துடும். ஸோ அவங்களோட ஒஃபிஷியல் சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறதால நான் அதை கொலாப்ஸ் பண்ணலை. ஸோ நீங்கள் என்ன செய்யுங்கடா, இதில் போயிட்டு டவுன்லோட் விண்டோஸுக்குரியதுன்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது, வந்துட்டு விண்டோஸுக்குரியது, மேக்குக்குரியது, லினக்ஸுக்குரியதுன்னு சொல்லி அதுக்குரிய ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்குது. நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இங்கே போயிட்டு கிளிக் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் பண்ணப்பட்டுரும். ஸோ அதுக்கப்புறமா டிஃபால்ட்டான இன்ஸ்டாலேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் சரி, அதுக்குரிய கைடன்ஸ் தான் நீங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நான் ஒரு ஃபோல்டருக்குள்ளே வெளியில் வந்து டவுன்லோட்ஸுக்குள்ளே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு நேமில் டவுன்லோட் ஆகுது இல்லையா, கிட் 2.55 வெர்ஷன் வந்துட்டு எனக்கு டவுன்லோட் ஆகுது. ஸோ சம்திங் இந்த மாதிரி ஒரு வெர்ஷன் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ ஒரு மெசேஜ் ஒன்று வரும், நீங்கள் இதை வந்துட்டு அலோவ் பண்ணுறீங்களா உங்களோட இதில் சேஞ்சஸ் பண்ணுறதுக்குங்கிறதுக்கு எஸ் கொடுங்க. அதுக்கப்புறமா கிட்டை ட்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு லொக்கேஷன் சரியான லொக்கேஷனில் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோமா, C டிரைவில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ப்ராப்பராக என்னென்ன தேவையோ அதெல்லாமே உங்களுக்கு இங்கே ப்ராப்பராக கைட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா இவ்வளோ ஸ்டேஜஸையும் ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இன்ஸ்டால் ஆகிடுச்சா நம்மளோட கிட் வந்துக்கிட்டுன்னு சொல்லி. ஸோ நான் என்ன பண்ணுறேன், CMDக்கு போயிட்டு இந்த வேர்ஷனை செக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதில் சொன்ன மாதிரி கிட் மைனஸ் வேர்ஷன் கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணால் நான் யூஸ் பண்ணுற வேர்ஷன் பார்த்தீங்கன்னா 2.48.1 இந்த வேர்ஷன் தான் நான் என்ன பண்ணுறேன், நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த விண்டோஸில். ஸோ நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட வேர்ஷன் டிஸ்பிளே ஆகுதாங்கிறது ப்ராப்பராக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அப்பர் வேர்ஷன் இந்த வேர்ஷன் இல்லாட்டி அதை விட அப்பர் வேர்ஷன்ஸ் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அதில் எந்த ஒரு இதுவுமே இருக்க போகிறது கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கிட் ஹப்புக்குரிய இதை நீங்கள் கன்ஃபிகர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப சிறந்தது. ஸோ கிட் ஹப் என்று சொல்கிறது என்னது, நான் இங்கே போயிட்டு GitHub and search பண்ணுறேன். இது ஆன்லைன் ரிப்போஸ்ட்ரி.
ஸோ நீங்கள் இதுக்கு போயிட்டு உங்களோட அக்கௌண்ட்டை வந்துக்கிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காகவே நீங்கள் இப்போ ஃப்ரீ அக்கௌண்ட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போதைக்கு பே பண்ணித்தான் வேண்டணுமென்ற அவசியம் இல்லை. பட் ப்ரைஸிங்குள்ளே போனீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் டீமாக ஒர்க் பண்ணுறீங்க என்று சொன்னால் நீங்கள் $4 வந்துக்கிட்டு நீங்கள் பே பண்ண வேண்டி வரும் இப்போ யூஸருக்கு. ஸோ அப்படியான நிறைய பேக்கேஜஸ் வைஸ் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சில நேரங்களில் இவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்குரிய இதுவும் கொடுப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்குரிய ஃப்ரீ வேர்ஷன்ஸும் கொடுப்பாங்க 1 இயருக்கு ஒரு லிமிட்டடான ஆக்சஸோடு. ஸோ அந்தவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் பே பண்ணணுமெண்டா, நீங்கள் பப்ளிக்கான ரிப்போஸ்ட்ரிஸ் மட்டும்தான் க்ரியேட் பண்ணலாம் ஃப்ரீ வெர்ஷனில். நீங்கள் எத்தனை ரிப்போஸ்ட்ரி வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். ஆனால் தான் பப்ளிக் மீன்ஸ் வேறு ஆக்களும் வந்துக்கிட்டு அந்த இதை பார்க்கலாம், அந்த ரிப்போஸ்ட்ரியே பார்க்கலாம். அப்போ டூ சென்சிட்டிவானதோ இல்லை நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு செய்கிற ப்ராஜெக்டையோ நீங்கள் பப்ளிக் ரிப்போஸ்ட்ரியாக கொடுக்க இயலாது. ஸோ ரிப்போஸ்ட்ரிண்டா என்ன இப்படி க்ரியேட் பண்ணுறா அதெல்லாமே நம்ம பார்ப்போம், நோ வரிஸ். இப்போ நமக்கு தேவை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சைனப்புக்குள்ளே போயிட்டு உங்களோட டீட்டெயிலை கொடுத்து லாகின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ நான் இதில் போயிட்டு நான் ஆல்ரெடி எனக்கு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த ஸ்டேஜஸும் நான் பண்ணலை. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக உங்களோட இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்து யூசர் நேம் கொடுத்து இதை கொடுத்து ஃபில் பண்ணலாம். இல்லை சிம்பிளாக நீங்கள் ஒரு கூகுள் அக்கௌண்ட்டையும் கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ அதில் நீங்கள் என்ன செய்யலாம், கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கிற ஜிமெயில் காட்டும். இல்லையா புதுசாக ஒரு ஜிமெயில் க்ரியேட் பண்ணிக்கோங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஜிமெயிலில் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கெஸ்டி லாகினில் வந்திருக்கிறதால எந்த ஜிமெயில்ஸ் எல்லாம் இங்கே காட்டாது. ஸோ அதனால் நான் அதை இக்னோர் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா நாம் என்ன பண்ணணுமெண்டா, நாம் கிட்டை கன்ஃபிகர் பண்ணணும். ஸோ கிட் கன்ஃபிக் -- குளோபல்னு சொல்லி கொடுத்துட்டு, ஸோ இதில் user.name கொடுக்கணும். ஒரு யூசருக்குரிய ஒரு நேம் ஒன்று நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த யூசர் நேமுங்கிறது ஐ ப்ரிஃபர் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் க்ரியேட் பண்ணுற கிட்டில் இருக்கிற யூசர் நேமை கொடுங்க. அதே மாதிரி என்ன மெயில் யூஸ் பண்ணி அந்த GitHub க்ரியேட் பண்ணிங்களோ அந்த ஜிமெயிலில், இல்லை ஜிமெயிலாக இருக்கலாம், இல்லை வேறு பர்சனல் வேறு டிஃப்ரெண்ட்டான மெயில்ஸாக இருக்கலாம், யாஹூவாக இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க டபுள் கொட்டேஷனுக்குள்ளே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு சிம்பிளாக இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறமா உங்களோட இதில் பேரை கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸஸ்ன்னு சொல்லி நான் பேர் கொடுக்குறேன்டா, இந்த மாதிரி இதான் இந்த யூசர் நேம்ட்டு வைங்களேன். இதையே கொடுத்து நீங்கள் என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் ஜிமெயிலுக்கு மெயில் கன்ஃபிகர் பண்ணுறதுக்கு வரேன். அதுலேயும் இந்த மாதிரி கொடுத்துட்டு அங்கே மெயிலை ப்ராப்பராக டைப் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணதுக்கப்புறமா கன்ஃபிகில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கன்ஃபிக் வந்துட்டு உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், Ctrl+Shift+C ப்ரெஸ் பண்ணிவிட்டு கன்ஃபிக் கொடுத்தேன்டா நிறைய கன்ஃபிக் டீட்டெயில்ஸ் வந்துக்கிட்டு இங்கே எனக்கு டிஸ்பிளே பண்ணப்படுது. இதெல்லாமே இங்கே காட்டும். ஸோ நான் அதை சிலதை ஹைட் பண்ணி வைக்கிறேன். என்னென்னு சொன்னால் அதில் எந்த முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் டிஸ்பிளே பண்ணப்படும். ஸோ அதனால் நான் அதை இந்த வீடியோவில் ஹைட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நீங்களும் அதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ கிட்ற வேர்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். ஒரு கிட்டை இனிஷியேட் பண்ணுறது, ஸ்டேட்டஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி. இப்போ நோ வரிஸ், நீங்கள் இதெல்லாம் பற்றி ஒரி பண்ணவே தேவையில்லை. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் செய்ய வேண்டியது கிட்டை இன்ஸ்டால் பண்ணுறது, GitHubல போய் ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த யூசர் நேம் இதுகளை கொடுத்து வச்சுக்கிறது. ஸோ நம்ம GitHubோட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணக்க உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும், இல்லை ஒத்தன்டிகேஷன் கேட்கும் வந்துக்கிட்டு. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஒத்தன்டிகேட் பண்ணிக்கிட்டீங்களா இருந்தால் பர்ஃபெக்டான ஒரு சிங்க்ரனைசேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் இங்கே கோட்ஸ் எழுதிட்டு ஆன்லைனில் நீங்கள் என்ன செய்துக்கலாம், உங்களோட கோட்ஸை போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு சிங்கிள் டெவலப்பராக ஒர்க் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இன் ஃப்யூச்சரில் ஒரு கம்பெனிஸில் ஒர்க் பண்ணக்க மல்டிபிள் டெவலப்பர்ஸ் சேர்ந்து நீங்கள் வேலை செய்யும்போது GitHub எல்லாம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒன்றா உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அதுக்குரிய லிங்க்ஸும் உங்களுக்கு இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே ப்ராப்பராக கன்ஃபிகர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.